இது ஒரு ஆண் ஜாதகம். திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வி. வயது பார்த்திங்கன்னா 29 வயது அப்படிங்கிறது ஆகிறது. மேக்ஸிமம் ஆண்களுக்கு 26 27லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டான ஏஜ் தான், ரொம்ப லேட்டுங்கிறது சொல்ல முடியாது. இவருக்கு இந்த லக்ன நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம், கன்னியா லக்னம், ஹஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் நடந்துட்டுருக்குது. ஆகஸ்ட் மாதம் 2024 ஆரம்பிச்சிருக்குது. அக்டோபர் மாதம் 2025 வரைக்குமே இந்த லக்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது இயங்கும். சரி, இப்போ இந்த லக்னத்துக்கு அதிபதி சந்திரன், லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது புத பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்குது. நல்லா இருக்குதா அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த லக்னத்துக்கு நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு, சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்து கிரகங்கிறது லக்னத்தில் உட்காந்துருக்குது. முதல்லையே நம்ம ஒரு வீடியோவில், நிறைய வீடியோகளில் சொல்லியிருப்பாங்க, இந்த சூரியனுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த உறவுகளில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தான் நினைத்த மாதிரி, தன்னை விட அழகாக, படிப்பு வருமானம் சார்ந்தது ஒரு படி உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புங்கிறது வீடு, வண்டி, வாகனங்கள், வேலை, சொத்து, சுகம், இதுலேயே அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது இந்த களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? 4. அந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்குதுன்னா அந்த பையனுடைய வீடு, அந்த பையனுடைய வேலை. இவங்களுக்கு அதில் எதில் இருக்குது? பையனுக்கு வீடு இருக்குதா, வண்டி இருக்குதா, வாகனங்கள் இருக்குதான்னு. இந்த ஜாதகருடைய தாயாருடைய எண்ணம், கருத்து அப்படிங்கிறது ஒன்று போல தான் இருக்கும். இதனாலேயே தடை தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம்.